வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அங்கும் சரியாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அங்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வருகை தந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சந்தோஷ் இணைக்கிறார். சந்தோஷ், 9 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு விவரம் என்ன? முழுமையான தகவல். காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதாவது கிராம பகுதிகளில் அதிக அளவு மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்பகுதிகளில் மக்கள் அவ்வப்போது வரக்கூடிய ஒரு மக்களுடைய வரவாகத்தான் இந்த நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள்ல நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல அதிக அளவு மக்கள் காலையிலிருந்தே காத்திருந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா கல்பட்டா நகரத்துல இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் பள்ளியில இந்த வாக்குச்சாவடியை பார்வையிடுவதற்காக பிரியங்கா காந்தி தற்பொழுது வந்திருக்கிறார். அவர் வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டு அதே போல அந்த வாக்காளர்களையும் பார்த்து அவர் இங்கிருந்து தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். பொதுவாக வயநாடு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது. 16 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இதுல பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சி சார்பிலையும், கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சத்யன் முகேரியும், பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் ஆகிய 3 பேர் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 7 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த 7 மண்டலங்கள்ல இந்த தேர்தல் நடைபெறுகிறது. வயநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 14,71,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா காலையிலிருந்து இந்த பல வாக்குச்சாவடிகள்ல பதிவு செய்வதற்காக வரிசையில் காத்திருந்து தற்பொழுது வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. முன்னமே சொன்ன மாதிரி கிராமப்புறங்கள்ல விறுவிறுப்பாகவும், நகர்பகுதியில சற்று ஒரு கூட்டம் குறைந்த அளவுதான் காணப்படுகிறது. இதுதான் தற்போதைய கள நிலவரமாக இங்க இருக்கிறது. சந்தோஷ், இப்போ வயநாடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நிலச்சரிவை சந்தித்த ஒரு பெரும் துயர சம்பவம் அங்க அரங்கேறுச்சு. நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த விபத்துல உயிரிழந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் அதனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே எவ்வளவு ஆர்வமாக இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்கிறாங்க? அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக பொதுவாக வயநாடு தொகுதியில சில மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது கேட்ட விஷயங்கள் என்னன்னா, இது ஒரு இடைத்தேர்தலாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெரிய ஆர்வம் காட்டல. அதே மாதிரி அந்த மேப்பாடி பகுதி, அதாவது இந்த நிலச்சரிவு நடைபெற்ற அந்த மேப்பாடி அச்சூரல் மலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காலையிலேயே அந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல நம்ம விசாரிக்கும் பொழுது குறைந்த அளவு மக்கள் தான் அங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா பல இடங்கள்லயும் அந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல கூட்டம் காலையில குறைவாகத்தான் காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு அந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மனநிலை இன்னும் ஒரு இயல்பான நிலைக்கு திரும்பல. அந்த ஒரு நிலையில தான் மக்கள் தற்பொழுது இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பெரிய அளவிலான கூட்டத்தை அந்த பகுதியில நம்மளால பார்க்க முடியலங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. பொதுவாக இந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல பல இடங்கள்லயும் வாக்காளர்கள் வாக்குகளை செலுத்தி வரக்கூடிய ஒரு நிலையில அந்த சூரல் மலை மற்றும் முண்டக்கயம் பகுதியில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல பாத்தீங்கன்னா காலையிலிருந்து இப்ப தற்பொழுது இந்த 9 மணி நிலவரப்படி குறைந்த அளவு மக்கள் தான் வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க. ஆனா நகர்பகுதிகளிலும் அதே போல குறைந்த அளவு தான் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள். ஒரு சில மலை கிராமங்கள்ல வாக்குகள் அதிக அளவுல பதிவாகிட்டு இருக்கிறதுங்கிறது தான் தற்போதைய ஒரு தகவலாக இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.